இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அவர்கள் மக்கள் அதன் பிறகு 2040 பிறகு மக்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கைக்கு ஏற்றவாறு ஒரு ஒரு உலகை நான் வடிவமைத்திருக்கிறேன். ஒரு ஊரை வடிவமைத்திருக்கிறேன். ஒரு ஊர் இப்படித்தான் இருக்கணும். அப்போது உலகம் முழுக்க ஊராகத்தான் மக்கள் குடியேற வேண்டும். அப்படின்னா ஒரு உலகத்தை அது வடிவமைத்ததாகத்தான் அது பொருள்படும். அப்படி இருக்கும்போது ஒரு ஊரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே என்னுடைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வடிவமைத்த அந்த ஊரில் குளங்கள் கிடையாது, ஏரிகள் கிடையாது, அணைகள் எதுவும்லாம் கிடையாது, கிணறுகள் தான் உண்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க குடிநீர் அல்லது நீர் தேவை, நீராதாரம் என்பது அனைவருக்கும் அருகருகே தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல குளத்தை வெட்டிட்டு அந்த குளத்தில் தண்ணி கோர்றதுக்காக, ஏன்னா அங்கெல்லாம் மின்சாரம் கிடையாது, மின்சார மோட்டார் கிடையாது, வீட்டுக்கு வீடெல்லாம் போர் போட முடியாது. அப்போது எது ஏற்றது? வீட்டுக்கு அடியிலே, வீட்டுக்கு அருகிலேயே நீங்கள் உங்களுக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி நீங்கள் ஒரு விவசாய நிலம்னா அதற்கு அருகிலேயே உங்களுக்கு நீர் தேவை. ஒரு அப்போ கிணற்று நீர் தான் கிணறு தான் ஒரு சரியான தீர்வாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கிணறுகள் எப்போ உங்களுக்கு கிணறுகள் இயற்கையானதா அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் செயற்கையானது தான். அது எப்போ உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு தான் கிணறுகளையே மக்கள் தோண்டியிருப்பாங்க. ஏன்னா கிணறுகளை தோண்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 அடி 10 அடி போயிடுச்சுன்னா பாறை விடும், நிலத்தடியில் பாறை விடும். அப்புறம் அந்த பாறையை நீங்கள் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு தோட்டா வேணும், வெடியெல்லாம் வச்சு தான் இடித்து ஒரு கிணறை தோண்டணும். அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் எப்போ உருவாகியிருக்கும் அப்படின்னா, ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கான காலத்திற்கு முன்பு உங்களுக்கு கிணறு தோண்டியிருப்பாங்கன்னா சில இடங்களில் பாறைகளே இருக்காது, வெறும் சரல் தான் இருக்கும். அந்த இடத்துல கிணறு தோண்டிக்கிட்டே போகலாம். குச்சியை வச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி ஒரு நிலத்தடி நீரை பெறுவதற்கான வாய்ப்பு அந்த மாதிரியான இடங்களில் இருக்குது. அதனால் கிணறு எல்லா இடத்துக்கும் பொதுவானது கிடையாது. குறிப்பிட்ட இந்த மாதிரி பாறைகள் நிலத்தடியில் நிலத்திற்கடியில் ஒரு பாறைகளே இல்லாத பூமியெல்லாம் இருக்கும். பாறைகள் ரொம்பவும் அடியில் தான் இருக்கும். அந்த மாதிரியான பூமியில் கிணறுகள் சாத்தியம். இப்போ எங்கள் ஊரெலாம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கம் அந்த ஊரெலாம் பார்த்திங்கன்னா 6 அடியில் பாறை வந்துடும். அப்புறம் அதன் பிறகு அதை நீங்கள் வெடி வச்சு தகர்த்து அதன் பிறகு தான் கிணறு நீங்கள் தோண்டணும். அப்போ அந்த மாதிரியான பகுதிகளும் உலகத்தில் நிறைய இடத்துல இருக்குது. அங்கெல்லாம் கிணறுகள் தோண்டப்படுவதற்கான வாய்ப்பு ஒரு உலோகங்கள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு வரை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அங்கெல்லாம் என்ன இருக்கும்? குளம் குட்டைகள் தான் இருக்கும். அதனால் குளம் குட்டை தான் இயற்கையானது. கிணறு ரொம்ப எல்லா இடத்துக்கும் பொதுவானது கிடையாது. அதனால் நம்ம இருந்தாலும் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்களுக்கான நீராதாரத்திற்காக அவர்கள் எதை நம்புவார்கள் அப்படின்னா கிணற்றை தான் நம்புவார்கள். அதனால் நாமளே ஒரு 500-1000 வருஷத்துக்கு பயன் தருகிற மாதிரியான கிணறுகளை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். உறுதியான பக்கச்சுவர்களை ஏற்படுத்தி அந்த கிணறுகள், அந்த பக்கச்சுவர்கள் இடிந்து விழாத அளவுக்கு ஒரு உறுதியான ஒரு கிணற்றை உருவாக்கி அவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா, அப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ நான் வடிவமைத்த அந்த ஊரில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்காக நான் வடிவமைத்த அந்த ஊரில் நான் குளம், ஏரி, குட்டைகள்லாம் நான் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அது குளம், குட்டையில் ஏரியெல்லாம் வச்சா அது ஊருக்கு வெளியில் எங்கேயோ இருக்கும். நீங்கள் ஏரி நீர் பாசனத்தை நம்பக்கூடாது, குளத்து நீர் பாசனத்தை நம்பக்கூடாது. அது எல்லா இடத்துக்கும் சமமான நீர் போக்குவரத்தை கொடுக்காது. மேட்டு பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு ஒரு குளத்தில் இருக்கிற தண்ணீர் எப்படி போய் சேராது. அதனால் அது ஒரு சாராருக்கு மட்டும்தான். அந்த குளத்துக்கு பக்கத்தில் யார் குடியிருக்கிறாங்களோ, அந்த ஏரிக்கு பக்கத்தில் யார் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது பயன் தரும். அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, 20 அடி நீளம் 10 அடி அகலமுடைய நீள் சதுர கிணறுகளை நான் அந்த ஊரின் வடிவமைப்பில் குறிப்பிட்ட இடைவெளியில் நிறைய கிணறுகள், ஒரு கூட்டு குடும்பம் இருக்குதுன்னா அந்த கூட்டு குடும்பத்தின் பரப்பளவு என்பது ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஒரு கூட்டு குடும்பம் குடியிருக்கும். அந்த கூட்டு குடும்பத்தின் வலது பக்கம் ஒரு நீள் சதுர கிணறு 10 அடி அகலம் 20 அடி நீளமுடைய ஒரு நீள் சதுர கிணறு. அப்புறம் இடது பக்கம் 10 அடி அகலம் 20 அடி நீளமுடைய ஒரு நீள் சதுர கிணறு. அப்புறம் அந்த கூட்டு குடும்பத்தின் பின்பக்கம் அதே மாதிரி 10 அடி அகலம் 20 அடி நீளமுடைய நீள் சதுர கிணறு. இப்படி 3 கிணறுகளை அந்த கொடுத்து வைத்திருக்கிறேன். எங்கேயுமே நான் ஏரிகள் உருவாக்குறேன். ஏரிகளை தேவையில்லை, குளம் என்பது தேவையில்லை, குட்டை என்பது தேவையில்லை. இந்த மாதிரி நீள் சதுர கிணறு அங்கே ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தையும் சுற்றி இந்த மாதிரி 3 கிணறு இருக்குது. அப்போது அந்த பகுதியில் பெய்கிற மழை நீரை நீங்கள் அதில் சேகரித்து கொள்ளலாம். அதிலேருந்தே உங்களுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அப்போது குறிப்பிட்ட இடைவெளியில் உங்களுக்கு கிணறுகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த ஊர் வடிவமைப்பில் பார்த்திங்கன்னா அதன்படி நம்ம அந்த உலகம் முழுக்க அந்த ஒரு ஊரை உருவாக்குவோமே ஆனால் குறிப்பிட்ட இடைவெளியில் உங்களுக்கு வந்து ஒரு நீள் சதுர கிணறு இருந்துக்கிட்டே இருக்கும். 10 அடி அகலம் 20 அடி நீளமுடைய ஒரு நீள் சதுர கிணறு என்பது அங்கே இருக்கும். அதனால் அங்கே பெய்கிற மழை நீர் அத்தனையும் வீணாகாது. அந்த 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 கிணற்றில் நீங்கள் சேகரித்து கொள்ளலாம். இப்படி நான் வந்து அப்புறம் குளம் குட்டை தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் எனக்கு வந்து ஏன்னா இந்த கருத்தை வந்து நிறைய பேர் ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ அது முக்கியம் இல்லை. சரி தேவையா அப்படின்னு உணரும்போது சரி நீர்நிலை என்பது கொஞ்சம் தேவை. உங்களுக்கு வந்து கிணறு மட்டுமே போதுமானதில்லை, ஒரு குட்டை என்பது தேவை. குளம் நமக்கு தேவையில்லை, ஏரி தேவையில்லை. அதுக்காக வந்து ரொம்ப பெரிய பெரிய ஏரிகளையோ குளத்தையோ நீங்கள் அங்கே உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கிணறும் தேவை. இப்போ நமக்கு ஒரு குட்டை தேவை. குட்டை என்றால் என்னென்னா ஒரு 20 அடி அகலம் 100 அடி நீளமுடைய, நீங்கள் வந்து இதை நான் சொல்கிறது கணக்கு போட்டு பாருங்கள், 20 அடி அகலமும் ஒரு 100 அடி நீளமும் உடைய ஒரு குட்டை, ஒரு கிணறு மாதிரி, நம்ம அதன் கிணறு மாதிரி ஒரு சரியான ஒரு நீள் சதுரம் செவ்வக வடிவில் இருக்கும். செவ்வக வடிவில் 20 அடி அகலம் 100 அடி நீளமுடைய ஆழமான கிணறு, ஒரு மிகப்பெரிய கிணறு தான் நான் குட்டைன்னு சொல்கிறேன். வேறு சும்மா வந்து நோண்டி விடுறது கிடையாது. இது நாம் இதை உருவாக்கி அவர்கள் கொடுக்கும்போது அதன் பக்கச்சுவர்களை ரொம்பவும் தெளிவாக வரையறுத்து அற்புதமாக அதை கட்டி கொடுக்கணும். ஒரு அணை நம்ம எப்படி கட்டுறோம், ஒரு கிணறு எப்படி கட்டுறோம், அது மாதிரி உறுதியான பக்கச்சுவர்கள் ஒரு 500 வருஷத்துக்கு வரா மாதிரி இப்போ 20 அடி அகலம் 100 அடி நீளம் இந்த மாதிரியான ஒரு குளங்களை இந்த மாதிரியான குட்டை அல்லது குட்டைன்னு நம்ம சொல்லுவோம், அல்லது இதை ஒரு சிறு குளம் என்று சொல்லுவோம். ஒரு நீச்சல் குளத்தை நம்ம நீச்சல் குளம் தான் சொல்கிறோம், இதை குளம்னே சொல்லுவோம். இது மாதிரியான குளம் 20 அடி அகலம் 100 அடி நீளமுடைய குளங்களை வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் 2 குளம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். இப்போ எங்கே இருக்குதுனாக்கா இது விளைநிலத்தில் இருக்குது. விளைநிலத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமாக விளைநிலங்கள் தொடங்குகிறது. ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்போ 16 விளைநிலங்கள் அங்கு ஒரு கூட்டு குடும்பத்திற்கு கொடுக்கப்படுகிறது. 8 விளைநிலங்கள் பெண்களுக்காகவும் 8 விளைநிலங்கள் ஆண்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. 8 விளைநிலங்கள் பெண்களுக்காக கொடுக்கப்படும் பொழுது அதனை அடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக 8 விளைநிலங்கள், ஒரு விளைநிலம் என்பது 2 ஏக்கர், அப்படி 8 விளைநிலங்கள் பெண்களுக்காக ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்பு முதலில் ஆரம்பிக்கும். அதன் பிறகு ஒரு சிறிய இடைவெளி, அதில் வந்து 2 வழிகள் செல்லும், சாலை செல்லும். அதன் பிறகு ஆண்களுக்கான விளைநிலங்கள் செல்லும். அப்போ இந்த பெண்களுடைய விளைநிலம் அப்புறம் ஆண்களுடைய விளைநிலம், இதற்கு இடையில் ஒரு சாலை போதுன்னு நான் சொன்னேன், இருவழிப்பாதை. அந்த இருவழிப்பாதையில் தான் 20 அடி அகலம் 100 அடி நீளமுடைய குளத்தை நாம் உருவாக்குகிறோம். 2 குளங்கள், ஒரு தெருவுக்கு 2 குளங்கள், 30 தெருக்கள் கொண்டது ஒரு ஊர். அப்போது ஒரு ஊர்லேயே நீங்கள் 60 குளம் இருக்குது. அதாவது 20 அடி அகலமும் 100 அடி நீளமும் உடைய ஒரு 100 அடி நீளமுடைய 60 குளங்கள் ஒரு ஊரில் இருக்குது. அப்புறம் நிறைய கிணறுகள் இருக்குது. விளைநிலம் ஒவ்வொன்றிலும் கிணறுகள் இருக்குது. நிறைய ஏற்கனவே சொன்ன மாதிரி 900க்கும் மேற்பட்ட கிணறுகள் இருக்குது. அதனால் நீர் ஆதாரம் என்பது ரொம்ப முக்கியம். தண்ணிக்காக அப்புறம் வந்து தண்ணிக்காக கஷ்டப்பட்டு நெடுந்தொலைவு பயணித்து விட்டு அங்கே இருக்கிற குளத்தில் இருக்கிற தண்ணியை கோரிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவங்க வாழ்க்கை வெறுத்துரும். அப்புறம் அந்த குளம் ஆரோக்கியமாக இருக்குமா, அங்கே யாரும் குண்டி கழுவாமல் இருப்பாங்களா, இரவு மாட்டை குளிப்பாட்டாமல் இருப்பாங்களா, இப்படி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. அதோட தூய்மையை பராமரிப்பது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து தண்ணியை தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக தான் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் அவர்களுக்கு கூட்டு குடும்பத்தை சுற்றிலும் 3 கிணறுகள், 10 அடி அகலம் 20 அடி நீளமுடைய நீள் சதுர கிணறு 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க வீட்டுக்கு அருகிலே கிணறு இருக்கும்போது அந்த தண்ணியின் தூய்மையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். எங்கேயோ பொது கிணறு அல்லது பொது குளம் அங்கே போய் இவங்களுக்கு தேவையான தண்ணியை இவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அந்த குளம் சுத்தமாக இருக்குதான்னு யார் பாதுகாக்கிறது? பாதுகாக்க முடியாது. நெடுந்தொலைவு போகணும், தண்ணிக்காக நெடுந்தொலைவு போயிட்டு வரணும், ரொம்ப சிரமம். அப்போ வாழ்க்கையே நல்லா இருக்காது, நாசமாக போயிடும், ஒரு மகிழ்ச்சியே இருக்காது. அதனால் வீட்டுக்கு வீடு இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஏன் போர் போட்டிருக்காங்க, வீட்டுக்கு வீடு போர் போட்டிருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்கள் நீர் தேவை வந்து உங்களுக்கு சிறப்பாக பூர்த்தி செய்ய முடியும். மக்கள் மகிழ்ச்சியாக எளிதாகவும் வாழ்வதற்கு அது கண்டிப்பாக தேவை. வீட்டிற்கு அருகிலே நீர்நிலை இருக்க வேண்டும். வீட்டிற்குள்ளேயே நீர்நிலை இருக்கிறது, வீட்டிற்குள்ளேயே கிணறு அல்லது போர் போட்டிருக்காங்க. அதே மாதிரியான சிந்தனையை அடிப்படையாக கொண்டது தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு கூட்டு குடும்பமும் ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் அந்த குடியிருப்பை சுற்றி 3 கிணறுகள், 10 அடி அகலம் 20 அடி நீளம்,
உடைய நீள் சதுர கிணறுகள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் ஒரு கூட்டு குடும்பத்துக்கும் 16 விளைநிலங்கள், ஒரு விளைநிலம் வந்து 2 ஏக்கர். அந்த 16 விளைநிலத்திலும் அந்த விளைநிலத்தின் நடுவே 20 அடி நீளம் 10 அடி அகலத்தில் வந்து நீள் சதுர கிணறு இருக்குது. அந்த கிணற்றிலிருந்து அவர்கள் தண்ணியை வந்து எடுத்து அந்த வயல்வெளியில் உள்ள விவசாயத்துக்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எளிமையான விவசாயம் தான். காய்கறிகள், மரங்கள், பழங்களை தருகிற மரங்கள், இதுதான் அவர்களுடைய விவசாயம். அதனால் நீங்கள் நெல், கோதுமை இதெல்லாம் விளைய வச்சா தான் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும். தண்ணி தேங்கியே இருக்கணும் இந்த வயலில். அதனால் நிறைய தண்ணீர் தேவையான நிறைய தண்ணீர் தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் எந்த விவசாயத்துக்கு தேவைப்படுதோ அந்த விவசாயத்தை நம்ம பண்ண தேவையில்லை. எளிதான விவசாயத்தை தான் பண்ணணும். அப்போ தான் விவசாயத்தை நம்ம குறைந்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நிறைய கிணறுகள் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் வந்து எனக்கு எப்போவும் ஒரு உறுத்தலாகவே இருந்தது என்னென்னா, ஒரு குளம் கொடுக்க வேண்டும். குளம் என்பதை நமது வரைபடத்தில் இணைக்க வேண்டும். அந்த ஊருக்கான வரைபடத்தில் குளத்தை இணைக்க வேண்டும், குளங்களை இணைக்க வேண்டும். அப்போ தான் மக்கள் திருப்தி அடைவார்கள். ஒரு நிறைவான ஒரு மதிப்பீடு கிடைக்கும். நிறைவான ஒரு புரிதல். ஓகே, இந்த வரைபடத்தில் வந்து எந்தவித குறைபாடும் இல்லை. அதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் பின்னாடியும் அந்த விளைநிலங்கள் போகுது. இப்போ ஒரு 10 கூட்டு குடும்பம் கொண்டது வந்து ஒரு தெரு. அப்படி இருக்கும்போது 5 கூட்டு குடும்பங்கள் ஒரு வரிசையிலும் அதன் எதிர் வரிசையில் 5 கூட்டு குடும்பங்கள். கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான விளைநிலங்கள் பின்னோக்கி ஒன்றன் பின் ஒன்றாக செல்கிறது. இப்படி ஒரு தெருவோட அமைப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த விளைநிலங்கள் இருக்குல்ல, ஆண்களுக்கான விளைநிலம், பெண்களுக்கான விளைநிலங்கள், இதற்கு இடையில் ஒரு 100 அடி நீளம் 20 அடி அகலமுடைய ஒரு குளம் கண்டிப்பாக அங்கே இருக்கும் விளைநிலத்தில். 5 கூட்டு குடும்பங்களுக்கு ஒரு குளம், ஒரு 20 அடி அகலம் 100 அடி நீளமுடைய ஒரு குளம் 5 கூட்டு குடும்பங்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு 5 கூட்டு குடும்பங்கள், எதிர் வரிசையில் அமைந்திருக்கிற 5 கூட்டு குடும்பங்கள், ஒரு தெருவில் எதிர் வரிசையில் 5 கூட்டு குடும்பங்கள் இருக்கும். அதனால் வந்து அதன் பின்பு அந்த 5 கூட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான விளைநிலங்கள் அந்த 5 கூட்டு குடும்பங்களுக்கு பின்புறமாக பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 5 கூட்டு குடும்பங்களுக்கும் தேவையான கிணறு என்பது, ஒரு பெரிய குளம் என்பது, ஒவ்வொரு 5 கூட்டு குடும்பத்துக்கும் ஒரு குளம் என்கிற விதத்தில் ஒரு தெருவில் 2 குளம் 100 அடி நீளம் 20 அடி அகலத்தில் குளங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் வந்து இன்னும் குளங்கள் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இரு ஊர்களுக்கு இடைப்பட்ட பகுதி. அப்படியே விளைநிலம் வந்து பின்னோக்கி போயிட்டே இருக்கணும்னு வச்சிங்களேன். ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்னாடி அந்த கூட்டு குடும்பங்களுக்கு சொந்தமான விளைநிலம், அந்த விளைநிலத்தை நோக்கி நம்ம பின்னோக்கி போயிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் விளைநிலங்கள் முடிஞ்சிருச்சுன்னா அங்கே வந்து என்னென்னா, அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்கிற பகுதி எல்லையில் தான் அமைகிறது. ஒரு ஊரின் எல்லையில் தான் அமைகிறது. அந்த எல்லையை கடந்து விட்டால் இரு ஊர்களுக்கு இடைப்பட்ட சாலை வருகிறது. அந்த சாலையை கடந்தால் அடுத்த ஊர் வந்துடுது. அதனால் இந்த இரு ஊர்களுக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில் இதே மாதிரி 20 அடி அகலம் 100 அடி நீளத்தில் வந்து குளங்கள் இருக்கும். ஒரு 1000 அடிக்கு 1000 அடி தொலைவிற்கு இடையே ஒரு குளம் இருக்கும். ஒரு குளம் இருக்குதுன்னா அதன் பிறகு ஒரு 1000 அடி அதை கடந்தீர்கள் என்றால் இன்னொரு குளம் வரும். அப்போது உங்களுக்கு நீராதாரத்திற்கு பஞ்சமே கிடையாது. நீங்கள் நல்லா குளிக்கலாம். அந்த மாதிரி குளத்தில் வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குளிப்பதற்கான அனுமதியும் அதற்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 100 அடி நீளம் 20 அடி அகலத்தில் நீங்கள் அளந்து பாருங்கள். 20 அடி அகலம் 100 அடி நீளத்தில் ஒரு குளம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த குளத்தோட ஆழம் வந்து கண்டிப்பாக அது ரொம்ப ஆழம் அதிகமாக இருக்கும். ஒரு 50 அடி கூட நம்ம தோண்டலாம், 100 அடி கூட தோண்டலாம். தோண்டி பக்கச்சுவர்களை சிறப்பாக ஏற்படுத்தி அவர்கள் கையில் நாம் ஒப்படைத்து விடலாம். நாம் தான் அங்கே போய் வாழ போகிறோம். இன்னும் 20 வருஷம் கழித்து நாம் தான் வாழ போகிறோம். ஆக நாமும் பயன்படுத்த போகிறோம். நமக்கு பிறகு வர போகிற அந்த தலைமுறையினருக்கும் நாம் அதை கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு 500-1000 வருஷத்துக்கு அது வந்து இடிஞ்சே விடக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம். நாம் நம்முடைய தொழில்நுட்ப அறிவு எல்லாத்தையும் பிழிஞ்சு ஒரு உலகத்தை நாம் இனிமேல் தான் உருவாக்க போகிறோம். எளிதான உலகம் தான். நீங்கள் ரொம்ப தொழில்நுட்பம்லாம் அங்கே தேவையில்லை. கண்ணாடி ஜன்னல்கள், பளபளக்கிற அந்த கண்ணாடி ஜன்னல்கள், டைல்ஸு, அப்படி அதெல்லாம் தேவையில்லை. உறுதியான ஒரு வீடுனா என்னது, ஒரு கிணறு, அவ்வளோதான். அங்கே நம்ம என்ன கட்ட போகிறோம்? கிணறு, அப்புறம் ஒரு வீடு 10 அடி அகலம் 10 அடி ஒரு கிணறு, காங்கிரீட் மேல் தளம் அமைவது போன்று ஒரு கிணறு. அது வந்து உறுதியான ஒரு அமைப்பு, அவ்வளோதான். வேறு நீ வந்து டைல்ஸ் போடுறது, மொசைக் போடுறது, பளபளப்பு காட்டுறது, பந்தா காட்டுறது ஒன்றும் அதெல்லாம் தேவையில்லை. உறுதிக்கு தான் நம்ம மதிப்பு கொடுக்குறோம். அது அழகுக்கு வந்து அதுதான் அழகு. அதுவே இயற்கையோடு இணைந்த அது இல்லைன்னா அவங்க குடிசை தானே வசிக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம் உருவாக்கி கொடுக்கப்படுற அந்த கட்டமைப்புகள் அழகானது தான். அதனால் குடிசை அழகு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் அழகுக்குன்னு ரொம்ப அப்படி டைல்ஸ் ஓட்டுறது, அந்த மேக்கப், அந்த வேலைக்கே வைக்காதீங்க.
ஒரு இயந்திரத்தனமாக கட்டிடங்களை நீங்கள் உருவாக்குங்கள். ஆனால் உறுதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது 1000 வருடம் உறுதியாக இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது அழகாக இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. ஏன்னா அழகை அவங்க பராமரிக்கவும் முடியாது. பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, பெயிண்டே கிடைக்காது. அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இயற்கையோடு இணைந்த மனித இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் பெயிண்ட் தொழிற்சாலைலாம் மூடப்பட்டு விடும். அதனால் நீங்கள் கட்டி கொடுக்குற அந்த கட்டமைப்பு என்பது அவங்க சுண்ணாம்பு கூட அடிப்பாங்களா, சுண்ணாம்பு கூட அவங்களுக்கு கிடைக்காது. அதனால் சுண்ணாம்பு எங்கே கிடைக்கும், எல்லா பகுதியிலையும் அது எங்கே கிடைக்கும்னு அலைஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் நாம் கட்டி கொடுக்க போகிற அந்த கட்டமைப்புக்கு உறுதிக்கு மட்டும்தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். 1000 வருஷம் பயன் தருமா, அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் இப்போ கண்டுபிடிங்க வேகமாக. அதை நிறுவுங்கள். உங்களுக்கு அந்த உறுதி இருக்குதா, இது 1000 வருஷம் பயன் தரும், இடியவே இடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு, ஒரு ஊர்களை உருவாக்கி உலகம் முழுதும் உருவாக்கி கொடுத்துருவோம். அப்போ குளங்களும் இப்போ இடம்பெற்றாகிவிட்டு ஒரு ஊரில் 4800 பேருக்கு 60 குளங்கள், 100 அடி நீளம் 20 அடி அகலமுடைய 60 குளங்கள். அப்புறம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடைப்பட்ட அந்த சாலை பகுதியில் 1000 அடி தொலைவில் ஒரு குளம். ஒரு ஊர்லேயே அப்படி தான் 1000 அடி தொலைவில் ஒரு குளம் இருக்கும். உங்களுக்கு அந்த விளைநிலங்களில் 1000 அடி தொலைவில் ஒரு குளம் இருக்கும். அப்புறம் ஒரு 1000 அடி தொலைவு போனீங்கன்னா இன்னொரு குளம். அந்த குளத்தோட நீளம் 100 அடி, அகலம் 20 அடி. நல்லா 50 அடி ஆழத்தில் 100 அடி ஆழத்தில் அந்த குளம் இருக்கும். தகன்னு தண்ணி எப்படி நிரம்பி நிற்கும். அந்த நீர் ஆதாரத்துக்கு அங்கே பஞ்சமே கிடையாது. அத்தனை மழையும் சேமிக்கப்படும், அந்த கிணறுகளில் சேமிக்கப்படும், அந்த குளங்களில் சேமிக்கப்படும். இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், கிராமங்களை கவனித்திருக்கிறேன். நகரங்களிலும் 20 வருடம் வாழ்ந்திருக்கேன். நான் கிராமத்தில் 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன், நகரத்தில் 20 வருஷம், அதாவது சென்னை நகரத்தில் 20 வருஷம் வாழ்ந்திருக்கேன், சிறு நகரங்களில் வாழ்ந்திருக்கிறேன், பெருநகரங்களில் வாழ்ந்துருக்கிறேன், கிராமங்களில் வாழ்ந்திருக்கேன். அதான் இன்றைக்கி சொல்கிறேன்ல, என்னுடைய 20 இடங்களுக்கு நான் 20 வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கேன். எங்கே ஒரு நாடோடியாக தான் வாழ்ந்திருக்கேன். இன்றைக்கும் நான் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நான் இருந்துட்டு. அந்தளவுக்கு எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. ஒரு நான் ஒரு நகரத்திலே பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் சென்னையில் தான் நான் பிறந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிராமங்கிறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, கிராம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்னால் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய அனுபவம் தான் நமது கண்டுபிடிப்புகளுக்கு காரணம். அதனால் நான் கிராமத்திலே வாழ்ந்தது, வளர்ந்தது, பிறந்தது, அது மிகப்பெரிய எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினைன்னு தான் நான் சொல்லணும். அதனால் அந்த அனுபவம் தான் இன்றைக்கி ஒரு அற்புதமான எனக்கு நகர வாழ்க்கைக்கும் ஒரு பெருநகர வாழ்க்கைக்கும், நகரத்திலும் வாழ்ந்திருக்கிறேன், பெருநகரத்திலும் வாழ்ந்திருக்கிறேன், கிராமத்திலும் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து தான் எது சிறந்த வாழ்க்கை, மனித வாழ்க்கை எப்படி இருக்கணும், மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எது தேவை அப்படின்ட்டு என்னால் ஒரு சிறந்த ஒரு கண்டுபிடிப்பை நான் உருவாக்கி உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதற்கான வரைபட வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது மனசுக்குள்ளே அந்த வரைபடம் இருக்குது, ரொம்ப அது போயிட்டுருக்குது. நான் கண்டிப்பாக உங்கள் விரைவில் வெளியிட்டு உங்கள் முன்னில் வைக்கிறேன். அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமே இப்போ தனியாக போராட்டிருக்கேன். என்னோடய பொருளாதார வசதி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, அதனால் என்னுடைய முயற்சி எல்லாமே நான் ஒரு ஆளாகவே செய்கிறதுனால அது ரொம்ப தாமதமாகுது. கூட்டு முயற்சி இருந்தால் நல்லாயிருக்கும் தான், ஆனால் பணம் இல்லையே. பணம் இருந்தால் நிறைய பேரை வேலைக்கு வச்சுட்டு கூட என்னுடைய வேலைகளை நான் செஞ்சுருவேன். ஆனால் பணம் இல்லாதனால நான் மட்டுமே முயற்சித்து கொண்டிருப்பது, அதனால் நிறைய காலதாமதம் ஏற்படுகிறது. ஒரு சிறு வயதிலே நான் விவரமாக வந்திருந்தேன் அப்படின்னா, நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு சிறு வயதிலே நான் விவரமாக வந்திருந்தேன் என்றால், நான் இன்று பணத்தின் காரணமாக எனது முயற்சிகள், எனது பணிகள் இந்த மாதிரி காலதாமதம் அடைவதை தடுத்திருக்கலாம். அதனால் சிறு வயதிலே விவரம் வந்தால் நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த வேலைகள்லாம் துரிதமாக செய்திருக்கலாம், வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் வேலை.